Welcome to Talk and Monk YouTube channel. This is Rudrapriya and this session is Banking Awareness Series episode 21. India's top educators, top batches are available in Unacademy. If you are interested, get enrolled. Unacademy comeback which is on every Sunday 10 a.m. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்பிஐ சப்சிடரிஸ். ஸோ ஆர்பிஐ கிட்ட வந்து 4 ஹோல்லி ஓன்ட் சப்சிடரிஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு தான் டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிஐசிஜிசி. இதை வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீசெண்டாக எஸ் பேங்கோட சிச்சுவேஷனில் நீங்கள் கேள்விப்பட சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் இயர்லேருந்து பார்த்துட்டு இருந்தீங்க கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க என்ன அப்படின்னா சிம்பிள் ஜஸ்ட் மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் இன் டீட்டெயில் நம்ம பார்ப்போம். ஸோ டிஐசிஜிசி யார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ் பேங்கே நம்ம எடுத்துப்போமே. ஸோ எஸ் பேங்க் வந்து திவாலாக போகிற நிலைமையில் இருக்கும்போது அதில் அந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணவங்களும் சரி, ஃபிக்ஸட் டெபாசிட், எஃப்டிஆர், சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு வச்சுருக்க எல்லாருக்குமே வந்து உடனே அச்சோ நான் வச்சிருந்த பணம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க வச்சிருக்க பணத்துக்கு ஏற்ற மாதிரியான அமௌண்ட்டை வந்து எல்லாருக்கும் நம்ம அக்கௌண்ட்டில் வச்சுருக்க அமௌண்ட்டை அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. 5 lakhக்கு மேலே அப்படின்னு அந்த ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேலே, அந்த பர்டிகுலர் அமௌண்ட் என்னன்றதை பார்ப்போம். 5 lakh அது அந்த அமௌண்ட்டுக்கு மேலே அண்ட் 5 lakh அண்ட் அபோவ் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. அதுவுமே நம்ம எவ்வளோ வச்சுருந்தாலும் 5 lakh தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேங்க் திவாலாக போகிற நேரத்தில் ஒரு பேங்க்குக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறது. இப்போ நம்ம வந்து இன்சூரன்ஸ் எதுக்கு போடுறோம், நம்ம வீட்டில் இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லாருமே போடுவோம் இல்லையா. ஸோ ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க வந்து இன்சூரன்ஸ் போடுறாங்க அப்படின்னா, ஸோ ஆஃப்டர் அந்த பர்டிகுலர் பர்சனோட டெத்துக்கு அப்புறம் அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து சேரும். ஸோ இது வந்து லைஃப் டைம் இன்சூரன்ஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பேங்க்கு திவாலாக போகிற நேரத்தில் அவங்களுக்கு காம்பன்சேஷன் அமௌண்ட் கொடுக்கறது வந்து இவங்க தான். ஸோ தட் இஸ் டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். ஸோ செகண்ட் பார்த்தோன்னா பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரா பிரைவேட் லிமிடெட், BRBNMPL. பேர்லேயே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆர்பிஐயோட வேலை நோட் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம கரன்சி எல்லாம் பார்த்துருக்கோம். அப்போது அந்த பர்டிகுலர் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு காலேஜ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு தனித்தனி டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. லைப்ரரிக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, கல்ச்சுரல்ஸ்க்குன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு பேர் வேறு வச்சுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கிளப் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கிளப்புக்கும் தமிழ் கிளப், இங்கிலீஷ் கிளப், புக்குக்கு தனியாக லைப்ரரி கிளப் அப்படின்னு சொல்லி வச்சுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நோட் மேக்கிங்க்குன்னு இருக்கிற ஒரு பார்ட் ஆஃப் ஆர்பிஐ தான் இது. அதுக்கு பேர் வந்து பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரா பிரைவேட் லிமிடெட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ரிசர்வ் பேங்க் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட். ஸோ ரெபிட் வந்து எப்போ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி ரிலேட்டட் சர்வீசஸை வந்து நம்ம பேங்க்ஸ்லையும் யூஸ் பண்ண ஆரம்பித்தோமோ அப்போவே ரெபிட்டையும் நம்ம கூட வச்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இப்போது ஒரு வெப்சைட்டே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன தேவை, ஆன்லைனில் நம்மளோட வெப்சைட்டில் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது அப்படின்றத அப்டேட் பண்ணுறதுக்கு, வெப்சைட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை இல்லையா. ஸோ ரெபிட் இஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டட் ஆர்பிஐக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதெல்லாம் ரெபிட் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் ஃபோர்த் இஸ் இந்தியன் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அண்ட் அலைட் சர்வீசஸ். ஸோ இது வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடான டெக்னாலஜி ரிலேட்டட் விஷயந்தான். அதை அப்கமிங் இதில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது வந்து July 15, 1978. ஆத்தரைஸ்டு கேபிட்டல் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேங்க் ஆரம்பிக்கணும்னா இவ்வளோ அமௌண்ட் வேணும், ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஆரம்பிக்கணும்னா இவ்வளோ கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் வேணும். ஏன்னா அது சும்மா ஆரம்பிச்சிட முடியாது இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் ஆரம்பிக்கிற எந்த ஒரு கம்பெனியுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சின்னதாக இப்போ இந்த லாக்டவுனில் ஒரு காய்கறி கடை போடணுன்னாலும் அந்த காய்கறியை வாங்கிட்டு வந்து ஒரு கடையில் வச்சு விற்கிறதுக்கு ஒரு தள்ளுவண்டியோ எதுலையோ, பட் அதுக்கு பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும்ல. அந்த மாதிரி டிஐசிஜிசிக்கு பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஆத்தரைஸ்டு கேபிட்டல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 50 crore. ஹெட் குவார்ட்டர் வந்து மும்பையில் இருக்குது. ஸோ டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் ஆக்ட் 1961 போடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது தான் July 15, 1978. ஸோ ஆஃப்டர் அவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் ஆயிருக்கு. பிகாஸ் அதுக்கு பேசிக் தளம் போடணும்ல, எப்படி இருக்கணும் அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேர்பர்சன் வந்து இப்போ வந்து மைக்கேல் பாட்ரா மே மாதம். ஸோ மாற்றிட்டாங்க அப்படின்னா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பட் மே மாதம் 2021 நம்ம பார்க்கும்போது மைக்கேல் பாட்ரா டெப்யூட்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐயாக இருக்கார். ஸோ அவர் தான் இதோட சேர்பர்சனாக இருக்கார். அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை பார்த்துட்டோம், ஆத்தரைஸ்டு கேபிட்டல் பார்த்துட்டோம். ஏன் ரிப்பீட் ஆயிருக்குன்னு தெரியல.
ஓகே, wholly owned subsidiary of RBI அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அதுதான் பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஸோ இட் ப்ரொவைட்ஸ் deposit insurance that works as a protection cover for bank deposit holders when the banks fails to pay its deposits. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஸோ தென் இப்போ வந்து அடுத்தது என்னென்னா பர்டிகுலராக என்ன அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்கார்டிங் டு 2020-2021 பட்ஜெட், அதாவது போன பட்ஜெட் இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு முந்தின பட்ஜெட், அந்த பட்ஜெட்டில் தான் வந்து இந்த மாதிரி ஒரு பேங்க்கு திவாலாக போகுது அப்படின்னா 1 lakhக்கு இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து 1 lakhக்கு மேலே அமௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த DICGC உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதை வந்து ரிவைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2020-2021 பட்ஜெட்டில் 5 lakhs அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களோட பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்த்து 5 lakhsக்கு மேலே இருக்கணும். அண்ட் சில பேர் வந்து ஒரே பேங்க்கில் 2-3 அக்கௌண்ட் வச்சுருக்கலாம், ஆர் வேறு பிரான்ச்சில் வச்சுருக்கலாம். ஸோ அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். இந்த இன்சூரன்ஸ் கவர் பிரின்சிபல், இதுவே இன்சூரன்ஸ் கவர் போட்டிருப்பாங்க ஒரு சில பேர் இல்லையா. ஸோ அந்த பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே வந்து மேக்ஸிமமாக 5 lakhs இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. DICGC வந்து does not directly charge any premium from the depositors on this insurance. ஸோ டெபாசிட்டர்ஸ்க்கு வந்து ப்ரீமியம் தான் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு அவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அவங்க கொடுப்பாங்க. ஸோ now banks will pay a premium of 12 paise against 10 paise per 100 deposits. ஸோ இவங்க வந்து இப்போ இவங்களுக்கு அப்போ எங்கே கிடைக்கும், இவங்க டைரெக்டாக வந்து இவங்க காசை கொடுத்துட மாட்டாங்க. ஸோ பேங்க் வந்து அவங்க கிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸ் ஒரு 100 rupees டெபாசிட், இப்போ நான் வந்து ஒரு 100 rupees டெபாசிட் பண்ணேன் அப்படின்னா 12 paise அவங்க வந்து நம்மக்கிட்ட இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்துப்பாங்க. பட் 10 paiseவை என்ன பண்ணணும், அவங்க வச்சுப்பாங்க. 2 paise வந்து DICGC கிட்ட கொடுக்கணும். ஸோ அப்படி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இது கம்பல்சரியாக இருக்கணும். இப்போது என்கிட்ட வந்து நீ வந்து கண்டிப்பாக இவ்வளோ % ஆஃப் அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி வைக்கணும் பாப்பா அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட, ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க, இந்த பாரு பாப்பா இந்த மாதிரி நீ இவ்வளோ உன்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வந்து இவ்வளோ சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உடனே கேட்டுருவோமா? இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லாக், அதாவது உடச்சாதான் அந்த உண்டியலை திறக்க முடியும், அந்த அளவுக்கு உள்ள ஒரு உண்டியலை கொடுத்துட்டு இதில் தான் நீ போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா வேறு வழியே இல்லை. நம்ம கண்ணு முன்னாடி அதில் போட்டு தான் ஆகணும். அதை நம்ம எடுக்கவும் முடியாது, உடச்சி தான் எடுக்கணுன்ற போது அது லாக் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் பேங்க்கை வந்து நீ இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது கேட்க மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த பேங்க். அதனால தான் இப்போ வந்து NPA அதிகமாகிறதுக்கான காரணம் அதுதான். ஒரு பேங்க் அஷூரன்ஸை நோக்கி போகிறதுக்கான ரீசன் அதுதான். கம்பல்சரியாக நீ வந்து DICGC கிட்ட இவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்காங்களா, அப்போ இவ்வளோ ரூபாய் நீ எனக்கு வந்து கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ தட் இந்த மாதிரி திவாலாகிற சுச்சுவேஷனை வந்து அந்த அமௌண்ட்டை டெபாசிட்டர்ஸ்க்கு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஆல் கமர்ஷியல் பேங்க்ஸ் இன்க்ளூடிங் பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபாரின் பேங்க்ஸ் ஃபங்க்ஷனிங் இன் இந்தியா, local area banks and regional rural banks are insured by DICGC. இதில் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து செபி நபார்ட் கீழே வர்றது. ஸோ ஜஸ்ட் ஒரு பேங்க், ஃபாரின் பேங்க்கு இந்தியாவில் பிரான்ச் வச்சுருந்தாலும் சரி, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெடரல் பேங்க், HDFC, ICICI எல்லாம் ஃபாரின் பேங்க்ஸ் தானே. ஸோ இந்தியாவில் பிரான்ச் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த DICGC கீழே. அதனால தான் RBI கிட்ட லைசன்ஸ் வாங்கிட்டு இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு பேங்க்கை வந்து நம்ம இந்தியாவில் ஓப்பன் பண்ண முடியும். இதெல்லாம் அதோடைய பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரன் பிரைவேட் லிமிடெட். இது வந்து February 3, 1995 அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் 1956 கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூரில் இருக்குது. பாரதியன்னு ஆரம்பிக்குதுல்ல, ஸோ அதனால பெங்களூர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் நான் அப்படி தான் ஞாபகம் வச்சுருக்கேன். ரோல் வந்து என்ன பண்ணுவாங்க, பேங்க் நோட்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க, காயின்ஸும் இவங்க தான் மின்ட் பண்ணுவாங்க. RBI to bridge the gap between supply and demand for the bank notes in the country. ஸோ RBI அவங்க கொடுக்குற ஆர்டரை கேட்டுட்டு இவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி பிரிண்ட் பண்ணுவாங்க. பிரிண்டிங் ப்ரெஸஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைசூர், நெக்ஸ்ட்டு சல்போனி இன் வெஸ்ட் பெங்கால், நெக்ஸ்ட் நாசிக்கில் இருக்குது, திவாஸ் 4 இடத்துல இருக்குது. காயின் மின்டிங் ப்ரெஸ் வந்து மும்பையில், ஹைதராபாத்தில் 2 இடத்துல இருக்குது, சைஃபாபாத், சரிப்பள்ளி அப்படின்னு 2 பிளேஸில் இருக்குது. தென் கொல்கட்டாவில் ஆலிப்பூர் அப்படின்ற இடத்துலையும், லாஸ்ட்டாக நோய்டா, உத்தரப்பிரதேஷில் நோய்டாவில் இருக்குது. தென் ரிசர்வ் பேங்க் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட். நம்ம வந்து காயின்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, காயின்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணுன்னா காயின்ஸ் மும்பை வந்து டைமண்ட்ஸ்
மொபைலில் பிரிண்ட் ஆகுறது இல்லையா, ஸோ இது வந்து டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். சம்டைம்ஸ் டாட்டும் இருக்கும், வெறும் டாட் மட்டும் இருக்கும். கொல்கட்டாவில் வந்து ஒரு இதுவும் இருக்காது. ஹைதராபாத்தில் யூஸ்வலாக வந்து ஸ்டார் தான் அவங்க போடுவாங்க காயினில். அண்ட் நொய்டாவில் வந்து டாட், இப்படி ஒரு டாட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் ஒரு காயின் என்னெல்லாம் இருக்கும் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. காயின்ஸ் பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கணுன்னா, காயின்ஸில் வந்து 1, 2, 3, 5, 10, 20 and 25 பைசேஸ் வந்து நம்ம பண்ணலாம். பட் இந்த பைசே எல்லாத்தையுமே வந்து ஜூன் 30, 2011 இந்த பைசே எல்லாத்தையுமே வந்து திரும்ப வாங்கிட்டாங்க, வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இந்தியாவில் சர்க்குலேஷனில் இருக்க எல்லா காசையுமே வந்து ஆர்பிஐ வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து கிடையாது. அண்ட் நம்ம காயின்ஸ் வந்து யூஸ்வலாக என்னென்ன இதில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ காயின்ஸ் வந்து 10, 20, 25, 50 இதிலெல்லாம் வந்து காயின்ஸ் பிரிண்ட் பண்ணலாம். அண்ட் 1000 rupees தான் மேக்ஸிமம். 1000 rupees காயின் வரையும் 1000 rupee காயின் வரையும் நம்ம வந்து மின்ட் பண்ணலாம். அண்ட் இந்த 10 to 25 வந்து ஸ்மால் காயின் அப்படின்னும் பைசேஸ். ஸோ 10 to 50, 10, 20, 25, 50 இதெல்லாம் வந்து பைசேஸ் வந்து ஸ்மால் காயின்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இருக்க 1, 2 எக்ஸட்ரா அப் டு 1000 rupee காயின் வரையும் ருப்பி காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்மால் காயின்ஸ் வந்து பைசே காயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்மால் காயின்ஸ் அப்படின்னும், அதுக்கு மேலே 1 rupeeலேருந்து வர எல்லாத்தையுமே வந்து ருப்பி காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேட்ஸ் இட். இதெல்லாம் வந்து காயின்ஸ் பற்றி. டிஐசிஜிசி வந்து லிக்விடேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டட் அமல்கமேஷன் ஆஃப் மர்ஜர் நடக்கும்போது தான் வருவாங்க, அதாவது பேங்க் திவால் ஆகும்போது. அண்ட் ரெபிட்னு பார்க்கும்போது யூஸ்வலாக ரெபிட் வந்து எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2016. இதோட ரோல் வந்து டு ஐடி ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் ஆர்பிஐ வந்து அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, எவ்வளோக்கு நம்ம வந்து இன்டர்நெட் ரிலேட்டட் விஷயங்களை தேடி போகிறோமோ அவ்வளோ ரிஸ்க் ஜாஸ்தி. சைபர் செக்யூரிட்டி நம்மளுக்கு வேணும். ஸோ அது நம்ம ஆர்பிஐ கொடுக்குறது யாருன்னா நம்ம ரெபிட் தான். ஸோ ஆர்பிஐ சேஃப்கார்ட் பண்ணுறது வந்து ரெபிட் தான். ஸோ சைபர் த்ரெட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறது, சைபர் த்ரெட்ஸை டிடெக்ட் பண்ணுறது ரெபிட் தான். ஸோ அதுதான் அவங்களோட வேலை. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்தியன் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அண்ட் அலைட் சர்வீசஸ். இது வந்து 2015 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, டிசைன்ஸ், டிப்ளாய்ஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் த எசென்ஷியல் ஐடி ரிலேட்டட் சர்வீசஸ் ரெக்வயர்டு பை ஆர்பிஐ பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ரெபிட் வந்து சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இது வந்து ஐடி ரிலேட்டட் சர்வீசஸை ஆர்பிஐக்கும் பண்ணும், ஆர்பிஐ ரிலேட்டட் பேங்க்ஸு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருக்குமே பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்க ஒன் ஆஃப் த நெட்வொர்க் தான் வந்து இந்தியன் ஃபினான்ஷியல் நெட்வொர்க், இன்ஃபினெட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து க்ளோஸ்டு யூசர் குரூப் பேமெண்ட் சிஸ்டம் கனெக்டிங் இந்தியாஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணுற யூபிஐயாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கனெக்டட், நம்மளோட டேட்டாலாம் வந்து சேவ் ஆகிற இடம் இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து க்ளோஸ்டு யூசர் குரூப் பேமெண்ட் சிஸ்டமாக தான் இருக்குது. அண்ட் இந்தியன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனை கனெக்ட் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா இந்தியாவுக்குள்ளே இருக்க பேங்க் யூஸ் பண்ணி தானே நம்ம பண்ணுறோம். அதனால் ஸோ ஸ்ட்ரக்சர்ட் ஃபினான்ஷியல் மெசேஜிங் சிஸ்டம் அது வந்து சர்வ்ஸ் அஸ் அ பேக்போன் மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் அண்ட் த இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஃபார் இன்டர்பேங்க் ஃபினான்ஷியல் மெசேஜிங் ஃபார் centralizing payment system via national electronic fund transfer and real time gross settlement. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன், ஒரு பல்க் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் மூலயமா நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு பேக் போனாக இருக்கிறது வந்து ஸ்ட்ரக்சர்ட் ஃபினான்ஷியல் மெசேஜிங் சிஸ்டம். ஸோ அந்த பேக் போன் ஆஃப் இதை வந்து இன்டர் பேங்க் ஃபினான்ஷியல் மெசேஜிங்க்கு நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக பண்ணி கொடுக்குறது, அந்த பேமெண்ட் வந்து செக்யூர்டாக இருக்கிறது காரணமே வந்து இஃப்டாஸ் தான். ஏன்னா அவங்க தான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்காங்க. ஸோ இஃப்டாஸ் இஸ் ஆல்சோ சர்வீஸ் ப்ரொவைடர் ஃபார் நெஃப்ட் அப்ளிகேஷனுக்கு இஃப்டாஸ் தான் சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்காங்க. தென் குளோபல் இன்டர்சேஞ்ச் ஃபார் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் கிஃப்ட். ஸோ இது வந்து இன்டகிரேட்டட் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் சிஸ்டம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க வந்து இந்தியாவில் இருக்க நம்மளுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க, அவங்களோட அமௌண்ட்டை வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி குளோபல் இன்டர்சேஞ்ச் ஃபார் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அது வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிறதும் இஃப்டாஸ் தான். ஸோ இது வந்து இன்டகிரேட்டட் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் இஃப்டாஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க.
ஸ்ட்ரெயிட் த்ரூ ப்ராசஸிங் அப்படின்னு எஸ்டிபி இன்டர் பேங்க் டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணும்போது இதுதான் யூஸ் பண்ணுவோம். அந்த எஸ்டிபிக்கு பின்னாடி இருக்கிறதும் இஃப்டாஸ் தான். அவங்க தான் சர்வீஸ் ப்ரொவைடர். சப்போர்ட்டிங் பிரான்ச்சஸ், கிராஸ் அண்ட் பல்க் செட்டில்மெண்ட் மோட்ஸ் எல்லாம் வந்து இவங்க தான் பார்த்துப்பாங்க. கிஃப்ட் இஸ் intuitively designed to improve operational effect of country's payment system. நம்ம அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, அது வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்கக்கூடாது. யாருக்கும் டிரான்சாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அது வந்து பேக் எண்ட் கரெக்டாக இருக்கணும். நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் தெரியாமல் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு பின்னாடி இவங்க தான் இருக்காங்க. இஃப்டாஸ் வந்து க்ளவுட். ஸோ அந்த நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? லைக் நம்மளோட அமௌண்ட் எவ்வளோ ட்ரான்சாக்ட் பண்ணுறோம், நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் என்ன, ஐஎஃப்எஸ்சி கோட், நம்மளோட பாஸ்வேர்டு, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு க்ளவுடில் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இஃப்டாஸ் வந்து க்ளவுட் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. தட் இஸ் இந்தியன் பேங்கிங் கம்யூனிட்டி க்ளவுடுன்னு சொல்லி அவங்களோட க்ளவுட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம க்ளவுட் வேணும். நம்மளுடைய க்ளவுட் இந்த சென்ஸ் நம்மளோட டேட்டா எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைக்கிறது தான் க்ளவுட். ஸோ அது வந்து ஒரு டேட்டா சென்டர், ஒரு பெரிய டேட்டா சென்டர், குட்டி குட்டியான இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், நம்ம அதுக்குள்ளே போவேனா. ஸோ நம்மளுடைய இந்தியன் பேங்கிங் கம்யூனிட்டிக்கு மட்டும் தனியாக ஒரு க்ளவுட் சர்வீஸு, அதை மெயின்டைன் பண்ணுறது, மேனேஜிங் அண்ட் மெயின்டைன் வந்து இஃப்டாஸ் தான். த ஒன்லி கம்யூனிட்டி க்ளவுட் பேஸ்ட் ஆன் சொல்யூஷன், பிளாட்ஃபார்ம், கோர், சேனல், கார்பரேட் எல்லாத்துக்குமே டெடிகேட்டட் டு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் கம்யூனிட்டி. ஸோ பேங்கிங்க்கு மட்டும் தனியாக ஒரு க்ளவுட். இப்போது நம்ம கூகுளோட க்ளவுடோ அமேசானோட க்ளவுட் வந்து அவங்கெல்லாம் பிக் கம்பெனி. ஸோ அவங்களோட க்ளவுடை வாங்கினோன்னா நம்மளோடைய டேட்டாஸை அவங்க ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க, க்ளவுடை வந்து அதர் எண்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்க்க முடியாது, கிரியேட்டர் சைடு வந்து பார்க்க முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. பட் தேர் ஆர் ஹேக்கிங் டெக்னாலஜிஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்க பேங்கிங் டிரான்சாக்ஷனுக்கு மட்டும் நம்ம தனியாக ஒரு க்ளவுட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குமேன்றதுக்காக தான். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது இஃப்டாஸ் தான். ஸோ இஃப்டாஸ் டேக்ஸ் ஓவர் த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இன்ஃபினெட், எஸ்எஃப்எம்ஸ், ஐபிசிசி, இது எல்லாமே ஃப்ரம் ஐஆர்டிபி கிட்ட இருந்து April 1, 2016 இஃப்டாஸ் கீழே வந்துருச்சு எல்லாமே. இஃப்டாஸ் வந்து 2015 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இன்ஸ்டிடியூட் ஃபார் டெவலப்மெண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஸோ இது இந்த பாயிண்ட் ஐடிஆர்பிடி கிட்ட இருந்து இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் லைக் இப்போ நம்ம பார்த்த க்ளவுடு, எஸ்எம்எஸ் ரிலேட்டட், ஆர்டிஜிஎஸ் எஸ்எம்எஸ்க்கு எல்லாமே வந்து இஃப்டாஸ் கிட்ட வந்தது எப்போ அப்படின்னா 2015 February. ஸோ அண்ட் அட்டானமஸ் ஆர்கனைசேஷனாக உருவெடுத்துச்சு. ஆர்பிஐ கீழே ஒரு ஹோல்லி ஒன் சப்சிடியாகவும் ஆயிடுச்சு. இன் பர்ச்சேஸ் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் பை ரங்கராஜன் கமிட்டி 2009 வந்து சொன்னாங்க, ஓகே நீங்கள் தனியாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று வச்சிட்டிங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு, கன்சிடரிங் த நேச்சர், ஸ்கோப் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் த சர்வீஸ். அதை அப்போ சொன்னோம் இல்லையா? ஸோ இப்போ இருக்க டெக்னாலஜி வேறு இல்லையா அதுக்கு முன்னாடி இருந்ததை விட. ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணி இந்த தனி இது இன்கார்பரேட் பண்ணாங்க. நான் ப்ராஃபிட் கம்பெனியாக வந்து உருவெடுத்துச்சு. ஸோ இந்த கம்பெனி வந்து 2013 இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி உருவானது. ஃபுல்லாக கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டது 2015. ஸோ March 2019 ஹோல்லி ஓன்டு ஆக்சுவலாக அது வந்து 2015 க்ரியேட் பண்ணிட்டாங்க. பட் வந்து ஆர்பிஐ கீழே அதை கொண்டு வரல. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து என்பிஏன்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அது வந்து இப்போது அது என்ன சொல்கிறது, தட் இஸ் ஒரு ஒன் ஆஃப் அது வந்து ஹோல்லி ஒன் சப்சிடியிலேருந்து எடுத்துட்டாங்க. சப்சிடரிஸ் கிடையாது என்பிஏ. ஸோ அது வந்து அடுத்த இதில் பார்ப்போம் நம்ம. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா த்ரூ இட்ஸ் 2015 பண்ணியிருந்தாலும் ஐடிஆர்பிடி அதுக்கிட்ட இருந்து நம்ம தனி பண்ணிட்டாலும் ஆர்பிஐயோட சப்சிடரியாக மாறினது March 2019 தான். ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம ஆர்பிஐ சப்சிடியரிஸை பற்றி பார்த்துட்டோம். ஸோ இன்னும் நீங்கள் வந்து எஸ்பிஐஜேக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலைன்னா ஸ்டார்ட் ப்ரிப்பரிங் நவ் இட் செல்ஃப். சிஏ வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கு. ரொம்ப சூப்பரான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருக்காரு சார். லைக் இன்றைக்கி பார்த்துருந்தீங்கன்னா கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றியெல்லாம் சொல்லியிருப்பார் சார். ஸோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஏன்னா எக்கனாமி இஸ் வாட் இப்போது நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுற ஒன்று. ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஸோ இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ இன் ஃபியூச்சர். ஹாவ் அ ஹாப்பி டே.